செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, தமிழகத்தில் இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளைய தினம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளைய தினம் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், அதே போன்று திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. முனிஷா, லிபிகா, தற்போது ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 7 மாவட்டங்களில் எப்போது அதிக கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தற்போது இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல காலை முதலே அதிகப்படியான மழை என்பது அந்த பகுதிகளில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக புயல் கரையை கடக்கும் வரை இந்த பகுதிகளில் அதிக கனமழை என்பது தொடர்ந்து இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக பெஞ்சல் புயல் என்பது கரையை கடப்பதற்கான நேரம் தற்போது தாமதமாகி கொண்டிருக்கின்றது. அது நகரக்கூடிய திசை என்பது வேகம் எடுத்திருந்தாலும் இன்னும் அதனுடைய மைய பகுதியான அந்த கண் பகுதி என்பது இன்னும் நகர்வதற்கான தொலைவு என்பது மிக நீண்ட நேரம் ஆகும் என்பது காரணமாக இந்த பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதிகளை சுற்றியுமே மழைகளை தரக்கூடிய இந்த மேக கூட்டங்கள் அடர்த்தியாக தற்போது காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் 7 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும், நாளைய தினம் இன்று இரவு முதல் புயல் கரையை கடப்பதற்கான சூழல் தற்போது இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக நாளைய தினம் 3 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.